உலகத்தில் தரம் வாய்ந்த முந்திரியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆலையை நிறுவலாம். அந்த ஆலையை இன்று வரையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் அதற்கான முன்னெடுப்பு செய்ததில்லை. நாம் விளைவிக்கக்கூடிய நெல் அது மூட்டை மூட்டையாக அடுக்கி வைத்து சேமிப்பு கிடங்கு இல்லாமல் இருக்கின்றது. அந்த சேமிப்பு கிடங்குகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தில் ஐயா ஹுமாயூன் கபீர் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நீண்ட தூரம் பயணித்து வருகிறோம். ஒரு வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்திற்கான ஒரு புரட்சிகர அரசியலை முன்வைத்து நீண்ட தூரம் பயணித்து வருகிறோம். எனது அன்பு மக்கள் தங்களின் உரிமைகளை எல்லாம் இழந்து கடைசியாக நிலத்தின் வளத்தையும் பறிகொடுத்து வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வதற்கு வாழ்விடம் இல்லாமல் போகும் அளவிற்கு ஒரு கொடுஞ்சூழலில் என் நாடு மக்களும் நிற்பதை பார்க்கிற போது படுத்துறங்க முடியாது. படை நடத்தி இழந்த உரிமையை மீட்டு இருக்கிற உரிமையை பாதுகாக்க எதிர்கால தம்பி தங்கைகளின் நல்வாழ்விற்காக தமிழ் மொழி மீட்சி, தமிழின எழுச்சி, அவர்களுடைய பாதுகாப்பு, நிலவள பாதுகாப்பு, மலைவளம், மணல் வளம், கடல் வளம், காட்டு வளம், நீர்வளம் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு மாபெரும் அரசியல் படையை உங்கள் பிள்ளைகள் உருவாக்கி வருகிறோம். மற்றவர்களுக்கெல்லாம் இது வழக்கமான தேர்தல். கூட்டம் கூட்டமாக கூட்டணி அமைத்துக் கொண்டு கட்டுக்கட்டாக நோட்டுகளை வைத்து களத்திலே நிற்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் ஆக சிறந்த கருத்துக்களை முன்வைத்து கையேந்தி வருகிறோம். நாங்கள் கையேந்தி கேட்பது உங்கள் வாக்கை மட்டுமல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையும் சேர்த்துத்தான். நாங்கள் ஓட்டை கேட்டு நிற்கிறோம் என்று எண்ணாதீர்கள். இந்த நாட்டின் உரிமையை மீட்க கேட்கிறோம், அதற்காகவே களத்தில் நிற்கிறோம் என்பதை கவனியுங்கள். என்னரும் தமிழ் சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இங்கே போட்டியிடுகிற கட்சிகளை எல்லாம் யார் யார் என்று பாருங்கள். எல்லோரும் பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், வென்றவர்கள், சென்றவர்கள். இதே நாடாளுமன்றத்திற்குள் பல முறை இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக என்ன பேசினார்கள்? இழந்த உரிமையை மீட்க எப்போதாவது ஒரு குரல் எழுப்பி பேசியது உண்டா? இந்த நிலத்தை நஞ்சாக்கிய, நாசமாக்கிய இந்த மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்ததையே பெருமையாக பேசிய பெருமக்கள் இவர்கள்தான். என்னுடைய காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறது என்றால் கங்கை படுகையிலும் மீத்தேன் இருக்கிறது இல்லையா? அதை ஏன் எடுக்கவில்லை? ஏன் எடுக்கல? ஏனென்றால் அவனுக்கு அவன் நிலம் முக்கியம். அவன் தொட விடவில்லை. அவனுக்கு பெத்தவனே அப்பனாக இருக்கிறான். எங்களுக்கு ரொம்ப நாளா மற்றவனே அப்பனாக இருப்பதால் எவன் என் நிலத்தை பற்றி, என் வளத்தை பற்றி கவலை இல்லை. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள். மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், நிலக்கரி இதெல்லாம் எடுத்துவிட்ட நிலத்தில் என் உடன் பிறந்தவனை போர் நடந்த பிறகு கூட, போர் முடிந்த பிறகு மக்கள் மறுகுடியேற்றம் செய்துவிட முடியும். ஆனால் நிலக்கரி எடுத்துவிட்டு தோண்டி போட்ட நிலத்தில்
மீத்தேன் எடுத்துவிட்டு நாசம் பண்ணி விட்டு போன நிலத்தில், அணு உலை வெடித்த இடத்தில் மறுபடி மக்கள் குடியேறவே முடியாது. இப்போ வாழ்விடங்களை இழந்து நம் வாழ்கிற நிலப்பரப்பை குறுகி கொண்டு வருகிறோம். இதில் என்ன வேடிக்கை என்றால், இந்தியாவில் 81 விழுக்காடு நிலக்கரி நம்முடைய நிலத்தில் தான் இருக்கிறது. 60,000 ஏக்கர் வரைக்கும் தோண்டி கொண்டு வருகிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து 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 மன்னார்குடி வரை வருவார்கள். அவர்களுக்கு நோக்கம் அதுதான். நம்மளை ஏன் இந்த இந்தியா நாட்டோடு வைத்திருக்கிறார் என்று எண்ணுகிறீர்கள்? நம்மளுடைய வரிக்கும் நம் நிலத்தில் இருக்க வளத்துக்கும் தான். நம்மளை மனிதர்களாகவே அவர்கள் உயிராகவே கருதி கொள்ள மாட்டார்கள், கருத மாட்டார்கள். தஞ்சையில் தொடர்ச்சியாக விவசாயிகள் தற்கொலை பண்ணி சாகிற போது 200-300க்கும் மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் இறந்தார்கள். ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தையை நாட்டை ஆண்ட பெருமக்கள் சொன்னதுக்கு நீங்கள் படித்ததுண்டா? இது தேசத்தின் துயரம், இது வருந்தத்தக்கது என்று எதாவது சொல்லி ஒரு செய்தியை நீங்கள் பார்த்ததுண்டா? இல்லை. இந்த மீத்தேன் ஈத்தேன் திட்டத்தை, மீத்தேன் எடுக்காமல் என்னை கேட்கிறார் ஒருவர், மீத்தேன் எடுக்காமல் எப்படி சமைப்பது என்று. இந்த மீத்தேன் எடுத்து விட்டால் எதை சமைப்பது என்று கேட்டேன். பதிலே இல்லை அவரிடத்தில். எரிகாற்று இல்லைன்னா நான் எரிகாற்று இல்லை என்றால் விறகை வைத்து எரிப்பேன். ஆனால் அரிசி இல்லை என்றால் எதை சமைப்பேன்? அது அரிசி எங்கிருந்து வரும்? அது நிலத்திலிருந்து தானே வரணும். காய்கறி, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், சுரக்காய், பருப்பு, கத்தரிக்காய் எங்கிருந்து வரும்? எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்து தரும்? வெறும் எரிகாற்றை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? எரிகாற்று இல்லை என்றால் எப்படி? உங்கள் மகன் எப்படி அதை செய்வேன்? ஆடு மாட்டு கழிவு, மாட்டு சாணம், ஆட்டுக்கு புளிக்கை, மனித கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, குப்பையில் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் பயோகேஸ் எடுத்துக்கொள்ள முடியும். மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும். இதை பலமுறை தன் வாழ்நாளிலே எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்லி 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 பார்த்தார், கேட்கலவங்க. சிங்கப்பூர் சின்ன நாடு, மக்கிய மர கழிவில் இருந்து மீத்தேன் எடுக்கிறது. இதே ஹைட்ரோ கார்பன் நம்மால் எடுக்க முடியாதா? எடுக்க முடியுமா முடியாதா? மாற்று இருக்கும் போது ஏன் என் பூமி தாயின் ஈரக்குலையா இருக்கிற இதயத்தை நொறுக்கிற? ஏன் குழாயை போட்டு பிடுங்க எடுத்துட்டு போற? எவ்வளவு நாளைக்கு எடுப்ப? தீந்து போயிருச்சு. உள்ள இருக்கிற ஹைட்ரோ கார்பன் மீத்தேனை எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ண? விட்டு போயிருவேன். அப்புறம் அந்த நிலம் நஞ்சா நாசமா போயிடும். என்ன பண்ண முடியும்? அப்ப மாற்றுக்கு வாங்குறோம். மாற்றுக்கு வரணும். இதுக்கு வரணும். இதே மன்னார்குடியில், மயிலாடுதுறையில் என்னுடைய தம்பி மனித கழிவு, ஆடு மாட்டு கழிவில் இருந்து பயோகேஸ் இந்த எரிகாற்றை தயாரித்து அம்மாவுக்கு அடுப்பறுக்கி கொடுக்குறான், மோட்டர் பைக்கு ஓட்டிக்கிறான், வீட்டுக்கு மின்சாரம் தயாரித்து அதிலிருந்து மின்சாரம் கொடுக்குறான். அவன் வீட்டில் செய்யறான். உங்க புள்ள வென்று வந்தா அந்த நாட்டில் செய்வேன்றேன். அவ்வளவுதான். இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். உன் நிலம் களவுவதையோ, உன் மணல் களவுவதையோ, உன் மலை நொறுக்கி மண்ணாகி போவதையோ கவலைப்பட மாட்டார்கள். நாங்கள் மலையை எப்படி பார்க்கிறோம்? என் பூமி தாயின் மார்பாக பார்க்கிறோம். என் தாயின் மார்பிலிருந்து பால், என் பூமி தாயின் மார்பிலிருந்து அருவி, அருவியிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து என் உயிர். இது எங்கள் வாழ்க்கை, இது எங்கள் பண்பாடு என்று பார்ப்போம். அவன் மலையை பார்க்கும்போது கிரஷர், கல்குவாரி, மழை, மணல், வெட்டு, காசு, பணம், துட்டு என்று பார்க்கிறான். அவனுக்கே நீ தொடர்ச்சியா ஓட்டு போட்டு எங்களை தூக்கி ரோட்டுல போட்டு கத்த விட்டு போயிட்டு